மண்ணோட மைந்தன் நான். இந்த மக்களுக்காக நான் வந்து கடைசி வரைக்கும் நான் பொது வாழ்க்கையில் இருப்பேன். ஹூ ஆர் யூ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறாரு. அவரை பற்றியா நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் ஆர்பி உதயகுமார் பார்த்தீங்கன்னா திடீர்னு போராட்டத்தில் இறங்கிட்டார். உட்காந்து ஒரு போராட்டம் வந்து நடத்திட்டார். இந்த போராட்டத்தில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவர் பின்னாடி ஒரு 10-30 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க. அதுவும் எதுக்காக கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த காசு பணத்துக்காக தான் கலந்துக்கிட்டாங்க. விசுவாசத்துக்காகலாம் கலந்துக்கிறல. ஆர்பி உதயகுமார் யாருக்காவது விசுவாசமாக இருந்தால் தானே அவங்களுக்கு பின்னாடி வந்து இருக்கிறவங்களும் ஆர்பி உதயகுமாருக்கு விசுவாசமாக இருப்பாங்க. அதனால் அந்த 10-30 பேர் தான் அவருடைய செல்வாக்காக இருந்திருக்குது. உட்காந்து போராட்டம் பண்ணுறாரு. இந்த போராட்டத்தில் வந்து காவல்துறைக்கும் ஆர்பி உதயகுமாருக்கும் ஒரு வாக்குவாதம் வந்து நடக்குது. எதற்காக இந்த போராட்டம் நடத்துகிறாரு அப்படின்னா இது தமிழ்நாட்டினுடைய அந்த கனிம வளங்கள் இயற்கை வளங்கள்லாம் வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்து திருடுறாங்க. அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்காக நாங்கள் வந்து போராட்டம் நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆர்பி உதயகுமார் வந்து நடத்துகிறார். இந்த போராட்டம் வந்து முறையாக அனுமதி வாங்கி அவங்க வந்து போராட்டம் நடத்தியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து காவல்துறை வந்து அனுமதி கொடுத்துருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட டைம் முடிஞ்சவொடனே கலைஞ்சு போயிடுவாங்க. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த திருமங்கலம் தொகுதியில் திரும்பி நம்ம நின்று ஜெயிக்கணும் அப்படின்னா இப்படியான போராட்டங்களை திடீர்னு நம்ம வந்து எடுத்தால் தான் மக்களுடைய கவனம் வந்து நம்ம மேலே வந்து விழுகும் அப்படிங்கிற ஒரு சுயநலத்தோடு தான் ஆர்பி உதயகுமார் இந்த போராட்டத்தை வந்து நடத்திருக்கிறார். இதுவரையிலையும் தெரியலையா? 4.5 ஆண்டு காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ இன்னும் ஒரு 5-6 மாதம் தான் கிடக்கு எலெக்ஷன் வர்றதுக்கு. இத்தனை வருஷமாக ஆர்பி உதயகுமாருக்கு அந்த கனிம வளங்களும் இயற்கை வளங்களும் திருடப்படுறது தெரியாமல் போச்சு போல. திடீர்னு உட்காந்து போராட்டம் நடத்தினா காவல்துறைக்கும் ஆர்பி உதயகுமாருக்குமான ஒரு வாக்குவாதம் வந்து அதிகமாகிடுச்சு. இந்த வாக்குவாதம் அதிகமாகிடுச்சுன்னா எதுக்காக அதிகமாகுது அப்படின்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டக்கூடாது, இப்படி இந்த இடத்துல நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் காவல்துறையினர் போய் ஆர்பி உதயகுமார்கிட்ட சொல்கிறாங்க. ஆர்பி உதயகுமார் என்ன சொல்கிறாரு, நான் இந்த மண்ணோட மைந்தன், நான் கடைசி வரைக்கும் மக்களுக்காக பொது வாழ்க்கையில் இருப்பேன். உங்களால் இருக்க முடியுமா? ஹூ ஆர் யூ? நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேள்வியெல்லாம் வந்து கேட்குறாரு. இந்த மண்ணின் மைந்தன் மக்களுக்காக நான் கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா? அந்த இடத்துல தான் அவருடைய சுயநலமான ஒரு பச்சோந்தித்தனம் நல்லா தெரியுது. ஏன்னா அப்படி சொன்னாதான் திருமங்கலம் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து நம்மளை நம்புவாங்க. மக்களை நம்ப வைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்னென்ன சேட்டைகள்லாம் செய்வாரோ அதே சேட்டைகள்லாம் வந்து ஆர்பி உதயகுமார் செய்கிறார். இந்த மண்ணின் மைந்தன் அப்படிங்கிறார். இந்த மண்ணின் மைந்தன் சொல்கிற ஒரு ஏகப்பட்ட பிரச்சனைகள் திருமங்கலம் பகுதியில் இருக்குது. எல்லாத்தையுமே தீர்த்து வச்சுட்டாரா? நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் சொல்கிற ஒரு போர்வையில் நீங்கள் நடமாடுறீங்க. மக்கள் பிரச்சனைக்கு அப்பப்போ மட்டும்தான் நீங்கள் வந்து எதுவுமே வந்து பேசுகிறீங்க. ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசணும், அவ்வளவுதான். ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசினாதான் நம்ம வந்து எதிர்க்கட்சி துணைத் தலைவராகவே மக்கள் நம்மளை நினைப்பாங்க. மக்களுடைய கவனம் வந்து நம்ம மேலே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்பி உதயகுமார் ஏதாவது ஒரு சேட்டைகளை வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பார். அதை வந்து அரசியலாக்குவார். இப்போ திடீர்னு கனிம வளங்களும் இயற்கை வளங்களும் அளவுக்கு அதிகமாக எடுத்து திருடிட்டு போகிறது பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமாருக்கு மனசு பொறுக்கலை, நெஞ்சு வெடிச்சு செதறிடுச்சு. நம் மக்களுடைய அந்த வளங்களை திருடிட்டு போகிறாங்களே, தமிழ்நாட்டு மக்களுடைய வளங்களை வந்து இப்படிலாம் வந்து திருடலாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோதாவில் இறங்கி போராட்டத்தை நடத்தி அதில் ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு இந்த நடிப்பெல்லாம் எதுக்குன்னு தெரியுமா? திருமங்கலம் தொகுதியில் மீண்டும் நம்ம நின்று வெற்றி பெறுவதற்காக, மக்களை கவருவதற்காக இவர் நடத்தக்கூடிய நாடகம் தான். எடப்பாடி பழனிசாமி என்னென்ன நாடகம் இப்போ அந்த 234 தொகுதி நடத்த போகிறாரோ அதே மாதிரி தான் நடத்துவார். வேற எதுவும் வந்து கிடையாது. இதில் வந்து எப்படின்னா தென் மாவட்டங்களில் வந்து நான் தான் பெரிய ஒரு அரசியல் ஆளுமை, அதிமுகவில் ஆளுமை வந்து நான் தான், என்னை நம்பி தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு காக்கா பிடிக்கிறதுக்காக இப்போ நடத்துகிற இந்த செயல்கள் தான் இப்படியான ஒரு போராட்டங்கள் எல்லாம். கேட்டால் சொல்லுவாங்க நாங்கள் எதிர்க்கட்சி, நாங்கள் வந்து போராட்டம் நடத்துகிறோம் அப்படிம்பாங்க. இப்படி போராட்டம் நடத்துகிற ஆர்பி உதயகுமார் திமுக ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க. மக்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கிறணும், சிந்திச்சு நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். திமுக வந்து தேர்தல் வாக்குறுதின்னு ஒன்று கொடுத்தாங்க தெரியுமா? 90 நாட்களுக்குள்ள கொடநாடு வழக்கு சம்பந்தமான உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு அவங்கள வந்து சட்டத்தின் முன் நிப்பாட்டி நாங்கள் தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு வந்து சொன்னார். ஆனால் அந்த வாக்குறுதியை இதுவரையும் நிறைவேற்றி இருக்கிறாங்களா? இல்லை.
சரி, இந்த வாக்குறுதியை தான் ஆளும் திமுக அரசு நிறைவேற்றலைன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு போராட்டங்களை வந்து முன்னெடுத்தாங்களா? வழக்கு சம்பந்தமான குற்றவாளிகளை 90 நாட்கள் கண்டுபிடிச்சு அவங்களை தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு 4.5 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிப்போச்சு. நீங்கள் ஏன் இதுவரையிலும் எந்த விதமான அந்த நடவடிக்கை எடுக்காமல் இருக்க? இது என்ன காரணம் சொல்லி தமிழ்நாடு முழுவதும் ஒரு போராட்டம் நடத்தினாங்களா? கிடையாது. சுயநல அரசியலுக்காக அந்தந்த இடத்துல எப்படி நீங்கள் அரசியல் பண்ண முடியுமோ அந்தந்த மாதிரி தான் அவங்க வந்து அரசியல் பண்ணுறாங்க. பொதுவாக மக்களுக்காக அவங்களுடைய அரசியல் வந்து கிடையாது. இப்போ கொடநாடு கொலை சம்பந்தமாக ஒரு போராட்டம் நடத்தியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. அம்மாவனுடைய பொதுச் செயலாளர் பதவியை அபகரிக்க தெரிஞ்ச எடப்பாடி பழனிசாமிக்கு கொடநாடு வழக்கு சம்பந்தமான அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அவர் வந்து நீதிமன்றங்கள் ஏறினாரே தவிர இந்த வழக்கு சம்பந்தமான உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க சொல்லி ஆளும் திமுக அரசை எதிர்த்து எந்த இடத்துலையும் அவர் போராட்டம் நடத்தவே கிடையாது. ஒரு அறிக்கையாவது வெளியிட்டாரானா அதுவும் கிடையாது. இப்படி சுயநல அரசியலோடு சிந்திக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கக்கூடியவர் தான் இந்த ஆர்பி உதயகுமார். அவரு திருமங்கலம் தொகுதியில் நின்று வெற்றி பெறணுங்கிறதுக்காக இந்த மண்ணின் மைந்தன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடிப்பை வந்து கொண்டு வர மக்கள் நம்பிடுவாங்களா? நமக்காக நிற்கிறாரியா ஆர்பி உதயகுமார், அவருக்கு ஓட்டு போடாமல் யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி இவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறதுக்கு இவர் நடத்துகிற நாடகம் தான். மக்கள் நம்புவாங்களா? மக்கள் எடப்பாடி பழனிசாமியும் நம்பலை, ஆர்பி உதயகுமாரையும் நம்பலை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்னென்ன செயல்கள்லாம் கட்சிக்கு விரோதமாக செஞ்சாரோ அதுக்கெல்லாம் துணை நின்றவர் தான் ஆர்பி உதயகுமார். இப்போ காவல்துறையை எதிர்த்து இன்னைக்கு வந்து ஆர்பி உதயகுமார் அவ்வளவு வாக்குவாதம் பண்ணுறாருல, நீங்கள் பொது வாழ்க்கையில் இருப்பீங்களா? உங்களால் வந்து அது முடியுமா? நாங்களாம் வந்து அந்த மக்களுக்காக கடைசி வரைக்கும் பொது வாழ்க்கை இருக்கக்கூடியவங்க, நீங்கள் யாருன்னு சொல்லி காவல்துறையை பார்த்து கேட்குறாருல ஆர்பி உதயகுமார். ஆர்பி உதயகுமார் அமைச்சராக இருக்கும்போது என்ன பண்ணியிருந்தாரு? காவல்துறை அரசு இயந்திரத்தை பற்றி நீங்கள் அந்த மாதிரியான ஒரு கேள்விகள் கேட்கலாமா? அது தவறு இல்லையா? நீங்கள் நாளைக்கு வந்து ஒரு ஜெயிச்சு நீங்கள் அமைச்சராகிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ ஏற்கனவே நீங்கள் அமைச்சராக இருந்தீங்களா? அது எப்படி? காவல்துறை இல்லாமல் நீங்கள் வந்து ஆட்சியை வந்து சிறப்பாக நடத்தி கொண்டு போயிட முடியுமா? அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கையை 5 வருஷம் தாங்க, 5 வருஷம்தான். தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு திமுக கொண்டாந்து வச்சாங்க இல்லையா? இன்னைக்கு இப்படியான ஒரு சேட்டைகள் அரசை எதிர்த்து நீங்கள் அரசு இயந்திரங்களை எதிர்த்து நீங்கள் யாருன்னு கேள்வி கேட்டுட்டு இருந்தால் மக்கள் என்ன நினைப்பாங்க? இன்னைக்கு இப்போ காவல்துறை இல்லாமல் நீங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்துட முடியுமா? காவல்துறையுடைய பங்கு மிக முக்கியம் இல்லையா? அதை கொஞ்சம் யோசிச்சு பேசுறது இல்லையா? அப்போ உங்களுடைய சுயநல நாடகத்துக்கு நீங்கள் திருமங்கலம் தொகுதியில் நின்று ஜெயிக்கிறதுக்கு காவல்துறையை பார்த்து ஹூவாரியுன்னு சொல்லி கேட்குறீங்களே, திருப்பிக்கிட்டு நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு 2 போடு போட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் யாருங்க? நீங்கள் இங்கே இருந்து என்ன போராட்டம் பண்ணுறீங்க? நீங்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துறீங்க, மக்களுக்கு இது பிரச்சனை ஏற்படுத்துறீங்க, நீங்கள் கிளம்புங்க சொல்லிவிட்டு 2 போடு போட்டாங்கன்னா என்ன இருக்கும்? தடவிட்டு போக வேண்டியதான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி எப்படியோ அதே மாதிரி தான் ஆர்பி உதயகுமார். இவங்களை அந்த திருமங்கலம் தொகுதி மக்கள் நம்புற மாதிரியும் கிடையாது. இவர் ஆர்பி உதயகுமார் இந்த மாதிரியான நடிப்பை எல்லாம் மக்கள் ஏற்றுக்கிற மாதிரியும் கிடையாது. நீங்கள் களத்தில் நின்று வெற்றி பெற்று ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஆர்பி உதயகுமார் இந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு போராட்டங்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. 4.5 ஆண்டு காலம் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தான் வெளிச்சம். ஆர்பி உதயகுமார் இருந்த உடனே திருமங்கலம் தொகுதியில் நின்றாலுமே டெபாசிட் போயிடுவோம். அங்கே இருக்கிற மக்களுடைய கருத்தாகவும் அதான் இருக்கு. நன்றி, வணக்கம்.